நம்ம திருக்குறளை சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம். அதை பத்தி நிறைய கியூரியாசிட்டியான விஷயம், இம்பார்ட்டண்டான விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்மளோட ஸ்கூல் டேஸ்ல ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 1 மார்க்ஸ் வரும். இலக்கண பகுதி, குருவினா, சிறுவினா, நெடுவினா, மனப்பாட பகுதி அதெல்லாம் வரும்ல. அந்த மனப்பாட பகுதியிலலாம் நான் வந்து செய்யுள்லாம் கூட மனப்பாடம் பண்ணி ஏதோ ஒரு அளவுக்கு எழுதிடுவேன். ஆனா இந்த திருக்குறளை மட்டும் என்னால் எழுதவே முடியாது. நான் டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸை சொல்ல, என்ன மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸை சொல்றேன். அண்ட் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்றேன். அந்த திருக்குறளை மட்டும் என்னால் எவ்வளோ எழுதி பார்த்தாலும் அங்கே போய் கண்டிப்பாக நான் தப்பாக எழுதுவேன். கண்டிப்பாக நான் ஒரு வாட்டி கூட ஃபுல் மார்க் திருக்குறளில் எடுத்ததே கிடையாது. அதெல்லாம் ஏன்னு சொல்லி நான் ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்போ தான் ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருந்தது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். திருக்குறள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எழுதுறதுக்காக எழுதப்பட்டது கிடையாது, மக்கப் பண்ணி எழுதுறதுக்காக எழுதப்பட்டது கிடையாது. அது பாடுறதுக்காக எழுதப்பட்ட ஒரு விஷயம். அதனால தான் நம்மளுக்கு என்னமோ தெரியல, அது ஈஸியாக நம்மளால மக்கப் பண்ணி அதை எழுத முடியல. ஆனால் மீதி எல்லாமே அந்த நெடுவினாலாம் 2 to 3 pages போகும். அதெல்லாம் கூட நான் மனப்பாடம் பண்ணி எழுதிடுவேன். கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சிடும். என்னோட தமிழையா ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்கு சென்டென்ஸ் சொல்லுவார் திருக்குறளில். அப்போ கூட என்னால் அதை மட்டும் புரிஞ்சு எழுதவே முடியாது. சில வார்த்தைலாம் வாயிலே வராது. இப்போ தான் தெரியுது அதெல்லாம் பாடுறதுக்காக எழுதப்பட்ட ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே இப்போ நம்மளோட 10th புக்லலாம் எடுத்தோம்னா ரெட் கலரில் ஸ்டார் போட்ட திருக்குறள் மட்டும் படித்து எழுதுனா போதும். அந்த மாதிரி இருக்க அங்கங்கே இருக்க திருக்குறளை மட்டும் அப்படிலாம் படிக்கக்கூடாது. ஒரு அதிகாரம்னு எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திருக்குறள்லேருந்து 10th திருக்குறள் ஒரு அதிகாரத்தில் 10 குறள் இருக்கு இல்லையா? அந்த 10 குறளையுமே நம்ம பாட்டாக படிக்கணும். எந்த இடத்துலையுமே நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. நடுவில் இருக்க திருக்குறளை படிக்கக்கூடாது. மொத்தமாக ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம பாட்டாக பாடணுன்றதுக்காக எழுதப்பட்ட ஒரு விஷயம் அது. அது மட்டும் இல்லாமல் 1133 குறளையும் எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன்ல 4 வார்த்தையும் செகண்ட் லைன்ல 3 வார்த்தையும் இருக்கும். அந்த 8th வேர்டு இருக்க வேண்டிய இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் மொத்த திருக்குறளையுமே ஃபர்ஸ்ட் லைன்ல 4 வார்த்தை இருக்குல்ல, அந்த 4 வார்த்தையும் உங்களால் 2 சிலபலா பிரிக்க முடியும். செகண்ட் லைன்ல இருக்க 2 வார்த்தையும் உங்களை 2 சிலபலா பிரிக்க முடியும். ஆனால் அந்த 7th வேர்டு இருக்குல்ல, அந்த 7th வேர்டை மட்டும் உங்களால் ஒரு சிலபலாக தான் பிரிக்க முடியும். அண்ட் அந்த 8th பீட்டை இருக்குல்ல, அந்த 8th பீட்டில் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். அது எதுக்காகனா, ஒரு அதிகாரமாக எடுத்து நீங்கள் 10 திருக்குறளையும் படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் படிக்கும்போது உங்களுக்கு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடையாது. அந்த ஸ்பேஸை கொடுக்கறதுக்காக தான் அந்த 8th பீட்டில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து வச்சிருக்காரு. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் 4 வார்த்தையும் கீழே இருக்க 3 வார்த்தையும் படிக்கும் போது அந்த 3rd டேர்மை சின்னதாக இருந்தால் அதை நீங்கள் சீக்கிரமாக படிச்சுட்டு மூச்சை இழுத்து விட்டுட்டு அடுத்த திருக்குறளை படிக்க போயிடுவீங்க. அதனால தான் அந்த 8th பீட்ல ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்காரு. அந்த 7th வேர்டில் ஒரு சிலபலா பிடிக்கிற மாதிரி சின்ன ஒரு வேர்டாக கொடுத்துருக்காரு. இது கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சினாரியோலாம் நம்மளோட தாய்மொழி தமிழ் லாங்குவேஜில் இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும்னா நக்ஷத்ரா ஐக்ரீவாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.